பெண்கள் சொந்தமாக குளிக்கும் போது கை கால் இப்படி தலை இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூறா சொல்லி குளிக்கணுமா? அதையோட சேர்ந்தது கொஞ்சம் கேள்வி. மாதவிடாய், இந்த பிரசவ தீட்டு, கடமையான குளிப்பு, இது எல்லாமே ஒரே கடமையான குளிப்பாக சேருமா, இல்ல தனித்தனியாக அதுக்குன்னு குளிப்புகள் இருக்குதா? ஏதாவது சொல்லி குளிக்கணுமா? அதோட சேர்ந்து கடமையான குளிக்க முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லுங்க. அதாவது காலை நேரத்துல இப்ப சுபுவுக்கு எந்திக்க முடியும் போது நிறைய பேர் கடமையான குளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துல குளிக்க முடியாதவங்களுடைய நிலை என்ன செய்யணுங்கிறது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம சமுதாயத்துல இந்த கடமையான குளிப்பு இருக்கு இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, சில துவாக்கள் இருப்பதாக நூல்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. மூத்த கழுவும் போது ஓதுற துவா, கையை கழுவும் போது ஓதுற துவா, கைக்கு தண்ணி ஊற்றும் போது ஓதுற துவான்னு சொல்லி ஒண்ணுக்கும் ஒரு துவா வைத்திருக்கிறார்கள். அந்த குளிப்பை ஆரம்பிக்கும் போது சொல்வதற்கு ஒரு துவாவையும் மக்கள் மத்தியில சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யணுமா, அதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுபோக இந்த கடமையான குளிக்க முடியாத நேரத்தில் அதுக்கு வேற என்ன செய்வது, இதுதான் அவங்களுடைய கேள்வி. குளிக்கிறதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு துவாவும் கிடையாது. சாதாரணமா குளிக்கிறத எப்படி நீங்க குளிப்பீங்களோ அப்படிதான் கடமையான குளிப்புக்கும் இருக்கே தவிர, கடமையான குளிப்புக்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு துவாவோ அதுக்கு ஒரு மெத்தடோ அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை, மார்க்கத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது இதை ஓதினார்கள், கைக்கு தண்ணி ஊற்றும் போது இதை ஓதினார்கள் அப்படின்ட்டு மார்க்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒரு ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி அவங்க மனைவிமார்களுக்கு அந்த மாதவிடாய் குளிக்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்க குளிங்கன்னு சொல்லி அப்படி ஏதாவது துவாக்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்களான்னு கேட்டா துவாவெல்லாம் கிடையாது. இவங்களா மனிதர்களா உண்டாக்கி கொண்டு இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை திணிச்சிருக்கிறாங்களே தவிர குளிப்புக்கு என்று எந்த ஒரு துவாவும் மார்க்கத்தில் கிடையாது. குளிக்கிறது என்னது, உடம்பு முழுவதும் நினைய வேண்டும், அவ்வளவுதான் மார்க்கத்தில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குளிப்பாங்கன்னு கேட்டா, அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி முறையை தெரிஞ்சுக்கிது. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இதுதான் கடமையான குளிப்பு. நம்ம குளிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன செய்வாங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒழு செய்வாங்க. ஒழு செய்யறதுக்குரிய முறை பிரகாரம் வாய்க்கு குளித்து முகத்தை கழுவி கையை கழுவி தலைக்கு அது எல்லாமே என்ன செய்வாங்க செஞ்சுட்டு, காலுக்கு மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி ஊத்தாம கால் கழுவுறதை விட்டுட்டு ஒழு செய்யற எல்லா காரியத்தையும் செய்வாங்க. குளிச்சு முடிச்ச பிறகு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து, கீழே நின்று தானே குளிப்பாங்க, தரையில் நின்று தான் குளிப்பாங்க, அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்று காலுக்கு தண்ணி ஊற்றுவார்கள். இப்படிதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதுல கூட இதுக்கு ரொம்ப அந்த தலையில அதிகமான முடி இருக்கும் இல்லையா, குறிப்பா பெண்களுக்கு, அதுல ஒரு முக்கிய அளவுக்கு கூட அப்படி விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு மதுஹப் கிதாபுகளில் சொல்லி கொடுத்ததுனால அது ரொம்ப பயங்கரமான ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 3 தடவை தலையில தண்ணி ஊற்றுவாங்க. அப்படி நல்லா தேய்ச்சிட்டு 3 தடவை தண்ணி ஊற்றுவாங்க தலைக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. ரொம்ப ஓவரா போட்டுட்டு ஒரு முடியும் பட்டுருச்சான்னு இப்படி வசுவாசு பண்றது இருக்குல்ல, 3 தடவை பட்டா எல்லா பக்கமும் போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப போட்டு ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெண்களுக்கு மாதிரி அதிகமான அடர்த்தியான முடிதான் அவங்களுக்கு இருந்தது. அப்ப இதுதான் அதை குளிக்கிறதுக்குரிய முறை. கடமையான குளிப்பு ஆண்கள் குளிச்சாலும் சரி, பெண்கள் குளிச்சாலும் சரி, மாதவிடாயிலிருந்து சுத்தமாகும் போது குளித்தாலும் சரி, இதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு முறையை தவிர அதுக்கு ஸ்பெஷல் துவா வழிமுறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. சில நேரங்களில் சில ஆட்களுக்கு இப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு சுபுகு தொழுவணும், அந்த நேரம் கடுமையான குளிர் நேரமா இருக்குன்னு வைங்க, அப்ப குளிச்சுட்டு போய் என்ன செய்ய முடியாது, தொழுவ முடியாது. கடுமையான குளிர்ல தண்ணீர் பயன்படுத்த முடியாது. எல்லாருக்கும் இல்லை, சில ஆட்களுக்கு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. வெந்நீர் வைத்து பயன்படுத்த வழி இருந்தா அவங்க அதை செய்யணும். கடுமையான குளிரா இருக்குங்கிறதுனால நம்ம நினைஞ்சிடக்கூடாது, அதையே சாக்கா எடுத்துடக்கூடாது. கடுமையான குளிரா இருக்கிறது, வெந்நீர் போட்டு என்ன செய்யறோம், எத்தனை விஷயங்களுக்கு வெந்நீர் பயன்படுத்தானே செய்யறோம்.
சுடுதண்ணியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமையானால் அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை பயன்படுத்த தான் பாடுபடணும். அதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் பண்ணணும். சில பேருக்கு என்னன்னு கேட்டா அந்த சுடு தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்காது. ஒரு 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 வெளியூர்ல போய் நினைஞ்சிருப்போம், லாட்ஜில் தங்கியிருப்போம், அப்ப கலிதமாயிரும், குடும்பத்தோட கூட இப்ப தங்கியிருப்போம், காலைல தொழ வேண்டி இருக்கும், அங்க 10 மணிக்கு தான் வந்து ஹீட்டர் போடுவோம்னு சொல்லுவான். நம்ம நினைச்ச வீடா இருந்தா நினைச்சவங்க சுடு தண்ணி போட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரி போட முடியாத நிலையில இருப்போம். வீட்டுல கூட அந்த மாதிரியான வசதி இல்லாம இருக்கும். அல்லது சுடு தண்ணியும் சில பேருக்கு என்ன செய்யாது, சில சீசன்ல ஒத்துக்கிறாரு. அந்த காலை நேரம் பனியான நேரத்துல வந்து வெந்நீர்ல குளிச்சா கூட அது பாதிக்கும். இந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டா குளிக்கிறதுக்கு பதிலா தயமம் செய்து கொள்ளலாம். ஒழு செய்யறதுக்கு பதிலாக தயமம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு பதிலாகவும் என்ன செய்து கொள்ளலாம், தயமம் செய்து விட்டால் அது குளிச்ச மாதிரி தான். எல்லாமே செய்யலாம், தொழுகலாம். தயமம் செய்து விட்டு என்ன செய்யலாம், தொழுகலாம். மற்ற மார்க்கத்தினுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே செய்து கொள்ளலாம். தயமண்டா என்ன, தயமம் என்று சொன்னால் 2 கையினால தரையில் அடிக்க வேண்டியது. மண்ணு வகையை சேர்ந்தது. துணியில போட்டு அடிக்கக்கூடாது, கண்ணாடியில் அடிக்கக்கூடாது, இரும்பு தகரங்கள்ல அடிக்கக்கூடாது. மண் செவர் இதுல எல்லாம் செவத்துல ரசூல்லா கூட நினைச்சிருக்காங்க, செவரு தரை, இந்த தரையில் அடிக்க முடியாது, என்ன பிளாஸ்டிக் போட்டிருக்கிறாங்க. இந்த செவத்துல என்ன செய்யலாம், அடிக்கலாம். அது மண் வகையா இருக்கான்னு வர. மண்ணுடா என்ன, சிமெண்ட், கல்லு, மண்ணு, மணல் எல்லாமே மண் வகை தான். இரும்பு, பிளாஸ்டிக்கு அதெல்லாம் என்னது, தர்மாக்கூழு இதெல்லாம் என்னது மண் வகையில வராது. வழங்குதா, பொடியாக்குனா மண்ணாயிரணும், அதான் மண் வகை. வழங்குதா, இது பொடியாக்குனா மண்ணாயிருமா இல்லையா, அந்த மாதிரி ஆகக்கூடியதா இருந்தால் மண் வகை. அப்ப மண் வகையை சேர்ந்த தரை எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும், எல்லார் வீட்லயும் இருக்கும். செவர் இருக்கும் கண்டிப்பா. அதுல என்ன செய்யணும், அப்படி 2 அடிச்சு விட்டு ஊதி விட்டு என்ன செய்யணும், ஊதி விட்டுட்டு முகத்திலையும் கையிலையும் தடவிக்கணும். அவ்வளவுதான். முகத்திலையும் கையிலையும் அப்புறம் முகத்திலையும் தடவிக்கணும். ஒரே தடவை தான் அடிக்கணும். கையினா இவ்வளவுதான், ஃபார்மாலிட்டிக்கு தான். எதுக்குன்னா தண்ணி பயன்படுத்த முடியல, மார்க்க கடமை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதுக்காண்டி அல்லாஹ் கொடுக்கிற சலுகை என்ன, தயமம். ஒழுவுக்கும் இதுதான் தயமம். குளிக்கிறதுக்காக வேண்டி முழு உடம்புக்கு தேய்ச்சிக்கிற அவசியம் கிடையாது. குளிக்கிறதா இருந்தாலும் தயமம் இவ்வளவுதான். ஒழு செய்யறதுக்கு செய்யற தயமமா இருந்தாலும் இதான் இவ்வளவுதான். ஒரு அடி அடிக்க வேண்டியது, அதையே கையில தடவ வேண்டியது, அப்படி முகத்திலையும் தடவ வேண்டியது, முடிஞ்சு போச்சு கதை. தயமம் செஞ்சாச்சு. இப்ப என்ன செய்யலாம், நம்ம குளிச்சு விட்டு தொழுகிற மாதிரி தொழுவலாம், வச்சு தொழுவலாம். மற்ற கடமையான உழு எதுக்கெல்லாம் அவசியமோ, உழு தொழுகை தான் செய்யறதுக்கு அவசியம், அந்த தொழுகைக்கு அவ்வளவு அவசியமா இருக்கிறதுனால தயமம் செய்து விட்டு என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனா என்ன இருக்கணும், இந்த தண்ணி பயன்படுத்த முடியாத நிலை உண்மையா இருக்கணும். சும்மாச்சும் ஒரு சொகுசுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, அது செஞ்சிடக்கூடாது. தண்ணி பயன்படுத்தினா நமக்கு பாதிக்கும், அல்லது அந்த சுடு தண்ணி பயன்படுத்த முடியல, அல்லது தண்ணியே கிடைக்காட்டாலும் இது செய்யலாம். ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம், அப்ப தண்ணியே கிடைக்கல, அல்லது ஒரு 2-3 நாளா பவர் கட்டு, மோட்டரும் வேலை செய்யல, வீட்லயும் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம இருக்கலாம்ல. அப்ப தண்ணி இல்லாம இருந்தாலும் இருக்கிற தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் என்ன செய்யணும், தயமம் செய்து கொள்ளலாம். அதுக்கு மாற்று பரிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் வெயில்லாம் வந்த பிறகு நெஞ்சிடலாம், அவர் மேல குளிச்சுக்கிடலாம். வழங்குதா, அதுதான் மார்க்கத்தில் அதுக்கு உள்ள மாற்று பரிகாரம்.